வணக்கம். நீங்க சர்வீஸ் பிசினஸ்ல இருக்கீங்களா? அப்போ எந்த மாசம் ஜிஎஸ்டி கட்டணுங்கிற குழப்பம் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். சிஜிஎஸ்டி சட்டத்தோட செக்ஷன் 13 படி உங்க சர்வீஸ்க்கான ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய சரியான மாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நம்ம இப்ப சிம்பிளா பார்க்க போறோம். இந்த விளக்கத்தை உங்களுக்கு வழங்குறது நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ். பாருங்க, கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். ஆனா பதில்ல தான் நிறைய பேருக்கு குழப்பம் வருது. உங்க பிசினஸ்க்கு தேவையான அந்த தெளிவான பதில் என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். ஒருவேளை இந்த தேதிய நீங்க தப்பா கணக்கு போட்டா என்ன ஆகும்? சும்மா இல்ல, வருஷத்துக்கு 18% வட்டி கட்டணும். அது மட்டும் இல்ல, டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வர்றது கன்ஃபார்ம். அதனால நாம அடுத்து பார்க்க போற விஷயங்கள் உங்க பணத்தை மிச்சப்படுத்த ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டில சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டா புடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுதான் இந்த டைம் ஆஃப் சப்ளை. இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை விதி. அப்போ டைம் ஆஃப் சப்ளைனா என்ன? ரொம்ப சிம்பிள். எந்த தேதியில நீங்க ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய பொறுப்புக்கு வரீங்களோ அந்த ஒரு தேதி தான் டைம் ஆஃப் சப்ளை. செக்ஷன் 13(1) இதை தான் தெளிவா சொல்லுது. இந்த ஒரு தேதி தான் நீங்க எந்த மாசம் டாக்ஸ் கட்டணுங்கிறத முடிவு பண்ண போகுது. சரி, இந்த விதியை எப்படி பயன்படுத்துறது? ரொம்ப குழப்பிக்கவே வேண்டாம். நீங்க இன்வாய்ஸ் எப்போ கொடுத்தீங்கன்றத வச்சு மொத்த ரூல்ஸையும் ரெண்டு சிச்சுவேஷன்ல அடக்கிடலாம். இப்ப இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, ரெண்டு பக்கமும் ரெண்டு ரூல் இருக்கு. இன்வாய்ஸை நீங்க கரெக்ட் டைமுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இன்வாய்ஸ் தேதி அல்லது பணம் வந்த தேதி இதுல எது முதல்ல வருதோ அதுதான் உங்க டைம் ஆஃப் சப்ளை. ஆனா ஒருவேளை இன்வாய்ஸை லேட்டா கொடுத்தா சர்வீஸ் முடிஞ்ச தேதி அல்லது பணம் வந்த தேதி இதுல எது முதல்ல வருதோ அதை எடுத்துக்கணும். பாத்தீங்களா, இந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான் எல்லாத்தையும் மாத்தும். அப்போ சரியான நேரம்னா என்ன? சிம்பிள். நீங்க சர்வீஸ் கொடுத்து முடிச்ச தேதியிலிருந்து 30 நாளுக்குள்ள இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணிரணும். இதுதான் பொதுவான ரூல். இதுவே பேங்க்ஸ் அல்லது என்பிஎஃப்சிகளுக்கு மட்டும் 45 நாட்கள் டைம் இருக்கு. வாங்க முதல் உதாரணத்தை பார்க்கலாம். நீங்க மார்ச் 10ஆம் தேதி சர்வீஸ் பண்றீங்க. மார்ச் 20ஆம் தேதி இன்வாய்ஸ் கொடுக்குறீங்க. 30 நாளுக்குள்ள தான் இருக்கு. சோ ஓகே. பணம் எப்போ வருது? மார்ச் 25. இப்போ ரூல் படி இன்வாய்ஸ் தேதியான 20ஆம் தேதியா இல்ல பணம் வந்த 25ஆம் தேதியா? எது முன்னாடி? மார்ச் 20 தான். அப்போ நீங்க மார்ச் மாசத்துக்கான ஜிஎஸ்டில இதை காட்டணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அட்வான்ஸ் பேமெண்ட். சர்வீஸ் பண்றது மார்ச் 10, ஆனா கஸ்டமர் உங்களுக்கு மார்ச் 5ஆம் தேதியே பணம் கொடுத்துட்டார். நீங்க இன்வாய்ஸ் 20ஆம் தேதி தான் கொடுக்குறீங்க. இப்ப என்ன ஆகும்? இன்வாய்ஸ் தேதி 20, ஆனா பணம் வந்த தேதி 5. எது முன்னாடி? மார்ச் 5. சோ அட்வான்ஸ் வாங்குனீங்கன்னா எந்த மாசம் பணம் கைக்கு வருதோ அதே மாசத்துல ஜிஎஸ்டி கட்டியாகணும். இதுல தப்பே பண்ணிடாதீங்க. சரி, ஒருவேளை இன்வாய்ஸ் லேட்டா கொடுத்தா? சர்வீஸ் முடிஞ்சது மார்ச் 10, ஆனா நீங்க ஏப்ரல் 20 தான் இன்வாய்ஸ் தரீங்க. 30 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. பேமெண்ட் அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதி வருது. இப்போ ரூல் என்ன சொல்லுது? சர்வீஸ் முடிஞ்ச தேதி, அதாவது மார்ச் 10 அல்லது பேமெண்ட் தேதி மே 1. இதுல எது முன்னாடி? மார்ச் 10 தான். பாத்தீங்களா, நீங்க பணம் மே மாசம் வாங்கினாலும் சரி, இன்வாய்ஸ் ஏப்ரல்ல போட்டாலும் சரி, உங்க ஜிஎஸ்டி பொறுப்பு மார்ச் மாசமே ஆரம்பிச்சிடுச்சு. இதுல லேட் ஆச்சுன்னா வட்டி கேரண்டி. சரி, இப்போ சில முக்கியமான நுணுக்கங்களை பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு மாதிரி ப்ரோ டிப்ஸ் மாதிரி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் கரெக்டா டீல் பண்ணலாம். செக்ஷன் 13(2)ல ஒரு சின்ன விளக்கம் கொடுத்திருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்ல எங்க அனுபவத்துல பார்க்கறது என்னன்னா, நிறைய சின்ன சின்ன தவறுகள் இந்த இடத்துல தான் நடக்குது. இதனால தான் தேவையில்லாம நோட்டீஸ் வருது. நம்ம பணம் வந்த தேதின்னு சொல்றோம்ல, அதுக்கு சட்டப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. 2 தேதியை நீங்க நோட் பண்ணணும். ஒன்னு, உங்க அக்கவுண்ட்ஸ் புக்ல எப்ப பணம் வந்துடுச்சுன்னு என்ட்ரி போடுறீங்க. 2வது, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எப்ப பணம் கிரெடிட் ஆகுது. இந்த 2 தேதியில எது முன்னாடி வருதோ அதுதான் உங்க டேட் ஆஃப் பேமெண்ட். உதாரணத்துக்கு மார்ச் 30ஆம் தேதி ஒரு செக் வாங்குறீங்க. உடனே உங்க கணக்குல எழுதிடுறீங்க. ஆனா அந்த செக் கிளியர் ஆகி பேங்க்ல பணம் ஏறது ஏப்ரல் 2ஆம் தேதினா உங்க பேமெண்ட் தேதி மார்ச் 30 தான், ஏப்ரல் 2 இல்ல. ஜிஎஸ்டி சட்டத்துல ஒரு சின்ன ரிலீஃப் கொடுத்திருக்காங்க. அது இந்த 1000 ரூபாய் சம்பந்தப்பட்டது. அதாவது உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை விட ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் அதிகமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்க அடுத்த இன்வாய்ஸ் போடுற தேதியை டைம் ஆஃப் சப்ளையா எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆப்ஷன் தான், கட்டாயம் இல்ல. இது ஒரு சின்ன ஆனா யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகே, கடைசியா உங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வராம இருக்க ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, போதும். பொதுவா நோட்டீஸ் வரதுக்கு இந்த 2 தப்பு தான் மெயின் காரணம். 1, அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டு இன்வாய்ஸ் எப்போ போடுறீங்களோ அப்போ ஜிஎஸ்டி கட்டுறது. இது தப்பு. 2வது, இன்வாய்ஸை 30 நாளைக்கு மேல தாமதப்படுத்தி விட்டு சர்வீஸ் முடிஞ்ச தேதியை மறந்துட்டு பணம் அந்த தேதியில வரி கட்டுறது. இதுவும் தப்பு. இந்த 2யும் சரி பண்ணாலே நீங்க சேஃப்.
அப்போ நாம கத்துக்கிட்ட 4 கோல்டன் ரூல்ஸ் என்ன ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். இன்வாய்ஸ் ஆன் டைம்னா இன்வாய்ஸ் தேதி இல்லனா பேமெண்ட் தேதி, இதுல எது முதலையோ அது. இன்வாய்ஸ் லேட்டா சர்வீஸ் தேதி இல்லனா பேமெண்ட் தேதி, இதுல எது முதலையோ அது. அட்வான்ஸ் வாங்குனீங்களா, வாங்கின மாசமே டாக்ஸ் கட்டிடுங்க. பேமெண்ட் தேதி எது, உங்க புக் என்ட்ரி இல்லனா பேங்க் கிரெடிட், இதுல எது முதலையோ அது. இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஜிஎஸ்டில ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்ல உங்க பிசினஸ்க்கு எப்படி இதை கரெக்டா அப்ளை பண்றதுன்னு தெரியலையா? கவலையே படாதீங்க. நடி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்ல நாங்க இருக்கோம். உங்களுக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதலையும் கொடுத்து நீங்க கரெக்டா சட்டத்தை ஃபாலோ பண்ண நாங்க உதவுறோம். எங்களை கூப்பிடுங்க. நன்றி.